ஒரு ரவுண்டு ஓடுறதுக்குள்ளே மூச்சு தள்ளிடுச்சுங்க. ஒரு ஒரு வாக்கு, ஒரு ரன்னு, ஒரு வாக்கு, மறுபடியும் ஒரு ரன்னு, மறுபடியும் ஒரு வாக்கு, மொத்தம் 5 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போவோம். என்ன வாங்குதுன்னு தெரில. லீவுங்காட்டி தான் கொஞ்சம் எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்குது. வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக போடணும். பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஏன் வரேன்னு கேட்குறீங்களா? ஒரு 1 வீக் பிஃபோர் மாரத்தான் போயிருந்தேன். போயிட்டு வந்தது தான் காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு, கை கால்லாம் வலி எடுத்துக்கிச்சு. ஒரு 2 நாள் எதுவுமே பண்ண முடியல, ஃபுல் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம், 1/2 ஹவரில் 10 கிலோமீட்டர் வந்து 1/2 ஹவரில் முடிச்சிட்டான். நான் வர 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு ஒரு கோத்ரூ பண்ணோம். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு மாரத்தான் ஆச்சு அட்லீஸ்ட்டு 30 கிலோ இல்லை, அட்லீஸ்ட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைமும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி பாடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னிங் வச்சுக்கலாம். ஹார்ட் பீட்லாம் ஒரே லெவலாக ஓடணுமாம்மா. இதை பற்றி இப்போ தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கூடி சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். 5 கிலோமீட்ரு 5 ரவுண்டு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. கோஸ் டு புஷ்அப்ஸுமே ஸ்குவாடு முடிஞ்சால் அடிக்கலாம். டைம் ஆச்சுன்னா கிளம்பிடலாம். 1 ஹவர் தான் பர் டேக்கு. ஆனால் நம்ம ப்ரோட்டீன் ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை. சரி, கொஞ்சம் ஆட்டோவாக போகலாம். சரிங்களா?